friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு டேஸ்ட் ஆஃப் டியூஸ்டேல டிஃப்ரெண்டான டேஸ்டான கிரீன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த பிரியாணிக்குன்னு ஸ்பெஷலா கிரீன் கலர்ல ஒரு மசாலா அரைச்சி சேர்த்து தான் இந்த கிரீன் பிரியாணி செய்ய போறோம். இந்த கிரீன் பிரியாணி நல்ல ஃப்ளேவரோட ஸ்பைசியா நல்லா இருக்கும். இப்போ இந்த ஸ்பெஷலான கிரீன் பிரியாணி எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். பிரியாணி செய்யறதுக்கு ஒரு ஆழாக்கு பாஸ்மதி அரிசியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு 2-3 தடவை தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து 1/4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். அடுத்து பிரியாணியில் சேர்க்கறதுக்காக க்ரீன் மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு 2 துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, காரத்துக்காக 5 பச்சை மிளகாய், பிரியாணி நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக புதினா இலையும் கொத்தமல்லி தழையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பிரியாணிக்கு தேவையான க்ரீன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இந்த க்ரீன் பிரியாணியில் போடுறதுக்காக ப்ராக்கோலி க்ரீன் ஃப்ரை ரெடி பண்ணணும். இதுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற க்ரீன் மசாலாலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ராக்கோலியில் சேர்த்துடலாம். இதில் தேவைக்கேற்ப உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். பிரியாணி செஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ப்ராக்கோலியை ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போது க்ரீன் பிரியாணி செய்கிறதுக்கு குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 4 பட்டை, பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற க்ரீன் மசாலாவை சேர்த்து வதக்கிக்கலாம். நான் இதில் 5 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் குறைவாக கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மசாலா நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியெல்லாம் சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ், 1/4 கப் அளவுக்கு பீன்ஸ், 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, இது கூட 10 பீஸ் ப்ராக்கோலியும் சேர்த்துக்கலாம். ப்ராக்கோலியை இது மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துட்டோன்னா பிரியாணியில் உடையாமல் இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். காய்கறி கொஞ்சம் நேரம் வதங்கினதும் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசிலேருந்து தண்ணியை வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக ஜீரக சம்பா அரிசி இல்லைனா பொன்னி பச்சை அரிசியில் செஞ்சாலும் இந்த பிரியாணி நல்லாயிருக்கும். அரிசியை காய்கறியோட ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஆழாக்கு அரிசி எடுத்துருந்தோம், அதுக்கு 2 ஆழாக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு அளவு சரியாக இருக்கான்னு செக் பண்ண இதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து டேஸ்ட் பண்ணோன்னா உப்பு கூட தெரியணும். அப்போ தான் பிரியாணி வெந்ததும் சரியாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 5 ட்ராப்ஸ் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துருப்போம். இதை கலந்து விட்டுட்டு இது மாதிரி கொதி வர ஆரம்பித்ததும் மூடி வச்சு 2 விசில் வச்சு வேக வச்சிடலாம். 2 விசில் வந்ததும் குக்கரை இறக்கி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணலாம். இப்போ நமக்கு புதினா கொத்தமல்லி ஃப்ளேவரோட சூடான க்ரீன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாஸ்மதி அரிசி உடையாமல் க்ரீன் பிரியாணி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இது ஆறுனதுக்கப்புறமா வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த க்ரீன் பிரியாணியை இன்னும் ஸ்பெஷலாக்கிறதுக்காக இதில் ப்ராக்கோலி ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் மேரினேட் பண்ணி வச்சுருந்த ப்ராக்கோலியை சேர்த்துடலாம். எண்ணெயில் போடும்போது இது மாதிரி உதிர்த்து போடலாம், அப்போ தான் ஒன்றோடு ஒட்டாமல் வரும். இந்த ப்ராக்கோலி க்ரீன் ஃப்ரையை தனியாகவே ஒரு சைடிஷாவோ இல்லைனா ஸ்டார்டராவோ கூட செய்யலாம். இதை தனியாக செய்யும் போது கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு ப்ராக்கோலி க்ரீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்மளோட க்ரீன் பிரியாணியை சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டான இந்த க்ரீன் பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. கடைசியாக கிறிஸ்பாக இருக்கிற அந்த ப்ராக்கோலி ஃப்ரையை பிரியாணி மேலே தூவி சர்வ் பண்ணிட வேண்டியதான்.
டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான இந்த க்ரீன் பிரியாணி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.